லாஸ்ட் வீடியோவில் எஸ்இஓனா என்னன்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் எஸ்இஓட ஒரு முக்கியமான ஃபண்டமெண்டல் டாஸ்க் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாபிக், கீவேர்ட் ரிசர்ச். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். வெல்கம் டு கேஜிஎஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். நீங்கள் உங்கள் வெப்சைட்டை ரேங்க் பண்ணணும் அப்படின்னா உங்களோட ப்ராடக்டையோ இல்லை சர்வீசஸையோ எப்படி சர்ச் இன்ஜினில் தேடுறாங்க அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் உங்கள் பர்டிகுலர் கீவேர்டை உங்களோட வெப்சைட்டில் இருக்கிற வெப்பேஜஸில் ஆப்டிமைஸ் பண்ணிவிட்டு அது ஆர்கானிக்காக ரேங்க் பண்ண முடியும். ஸோ கீவேர்ட் ரிசர்ச்னா என்னன்னா, கீவேர்ட் ரிசர்ச்சில் நம்மளுடைய யூசர் சர்ச் இன்ஜினில் எந்த மாதிரியான சர்ச்சஸ்லாம் பண்ணுறாங்க அப்படின்றத கண்டுபிடிக்கிறது தான் இந்த கீவேர்ட் ரிசர்ச். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், பர்பஸ் ஆஃப் கீவேர்ட் ரிசர்ச். எதுக்காக நம்ம கீவேர்ட் ரிசர்ச் பண்ணணும் சார் நீங்கள் கேட்டிங்கன்னா, ஸோ ஆர்கானிக்காகவும் சரி பெய்டாகவும் சரி நம்ம வெப்சைட்டுக்கு டிராஃபிக் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு கீவேர்ட் ரிசர்ச் கரெக்டாக பண்ணி ஆகணும். ஸோ நம்ம வந்து ஏன் ஆர்கானிக் அப்படின்றத நோட் பண்ணணும் அப்படின்னா, அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாண்டர்டாக ரேங்கிங் கிடைக்கும், ஜென்யூனாக இருக்கும். நீங்கள் வந்து பெய்டு யூஸ் பண்ணும்போது வந்து இப்போ சப்போஸ் நீங்கள் 10 டேஸ் நீங்கள் பேமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 10 டேஸ் மட்டும்தான் உங்களுக்கு ரேங்கிங் கிடைக்கும். நெக்ஸ்ட் டேலேருந்து உங்களுக்கு ரேங்கிங் கிடைக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், காட்டன் ஷர்ட்ஸ் ஆன்லைன்னு நான் சர்ச் பண்ணுறேன், நிறையா ரிசல்ட்ஸ் வருது. இப்போ ஏதாச்சும் ஒரு வெப்சைட்டுக்குள்ளே போவோம். இப்போது இந்த வெப்சைட்டுக்குள்ளே போனோடனே இங்கே சர்ச்சில் பார்த்தீங்கன்னா அந்த காட்டன் ஷர்ட்ஸ்னு வரும். அந்த காட்டன் ஷர்ட்ஸ்ன்றது தான் ஒரு கீவேர்டு. நம்ம என்ன சர்ச் இன்ஜினில் சர்ச் பண்ணுறோமோ அது ஒரு கீவேர்ட். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா, ஹவு டு ஃபைண்ட் த சூட்டபிள் கீவேர்ட். நீங்கள் ஒரு கீவேர்ட் ரிசர்ச் டூல் தேடி ஒரு கீவேர்டை தேடுறதுக்கு முன்னாடி ஒரு சில கொஷின்ஸை கேட்கணும். என்ன அப்படின்னா, நீங்கள் கொடுக்க போகிற கீவேர்டு வந்து கண்டென்ட்டில் இருக்கான்னு பார்க்கணும். நீங்கள் யூஸ் பண்ணுற கீவேர்டு வந்து வெப்சைட்லுக்கு ரெலவெண்ட்டாக இருக்கான்னு பார்க்கணும். நீங்கள் ஒரு சர்வீசஸ் கொடுக்குறீங்க, அதுக்கு ரெலவெண்ட்டான கீவேர்டை தான் யூஸ் பண்ணணும். உங்களுக்கு எப்படி கரெக்டான கீவேர்ட் சூஸ் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, கீவேர்ட் ரிசர்ச்சோட டைப்ஸ் தான் பார்க்க போகிறோம். கீவேர்ட் ரிசர்ச்சில் 3 டைப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஷார்ட் டெயில் கீவேர்ட்ஸ். இந்த கீவேர்டு பார்த்தீங்கன்னா ஷார்ட்டாக இருக்கும், லைக் 1 or 2 வேர்ட்ஸ் தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு யூசர் வந்து காட்டன் டிஷர்ட்னு சர்ச் இன்ஜினில் தேடுறாங்க அப்படின்னா இந்த கீவேர்டுக்கு வந்து நிறைய ரிசல்ட் அப்பியர் ஆகும். ஏன் அப்படின்னா இது வந்து ஜென்ரலான ஒரு வேர்டு தான். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஷார்ட் டெயில் கீவேர்டுக்கு சர்ச் வால்யூம் ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி காம்படிஷனும் ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். இன்கேஸ் உங்கள் வெப்சைடு வந்து ஷார்ட் டெயில் கீவேர்ட்ஸ்க்கு ரேங்க் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களோட வெப்சைடுக்கு நிறைய டிராஃபிக் ஜென்ரேட் ஆகிடும். பட் கன்வர்சேஷன்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா காட்டன் டிஷர்ட் அப்படின்றது வந்து ஒரு காமன் கீவேர்டு தான். ஸோ யூசர்ஸ் வந்து காட்டன் டிஷர்ட்ஸ் பல்க் குவான்டிட்டி அப்படின்றத கூட தேடி இருக்கலாம். ஸோ அவங்க உங்கள் வெப்சைட்டுக்கு வரும்போது சைட் அதுக்கு ரெலவெண்ட்டாக இல்லை அப்படின்னா உங்கள் வெப்சைட்டுக்கு பவுன்ஸ் ரேட் அதிகமாக ஆகிடும். ஸோ ஷார்ட் டெயில் கீவேர்ட்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மிட்டெயில் கீவேர்ட். மிட்டெயில் கீவேர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் இங்கே 2 to 3 வேர்ட்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் 4 வேர்ட்ஸ் வரைக்கும் கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இங்கே ஷார்ட் டெயில் கீவேர்ட்ஸுக்கான ஜென்ரலாகவும் இல்லாமல் லாங் டெயில் கீவேர்ட்ஸுக்கான ஸ்பெசிஃபிக்கான வேர்ட்ஸும் இல்லாமல் மாடரேட்டடான ஒரு கீவேர்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் காட்டன் போலோ டிஷர்ட் வந்து நான் சர்ச் இன்ஜினில் சர்ச் பண்ணுறேன். ஸோ இங்கே ஆல்மோஸ்ட் எக்ஸாக்டாக என்ன தேடுறாங்க, என்ன பிராண்டில் தேடுறாங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியான கீவேர்டை நம்ம வெப்சைட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது உங்கள் வெப்சைட்டுக்கு வர யூசர்ஸ் மோர் ஸ்பெசிஃபிக்காக இருப்பாங்க. ஸோ பவுன்ஸ் ரேட்டும் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி டிராஃபிக் அதிகமாக தான் இருக்கும். அப்புறம் இந்த மிட்டல் கீவேர்ட்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹை சர்ச் வால்யூம் கீவேர்ட்ஸாக தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி காம்படிஷனும் ஹையாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லாங் டெயில் கீவேர்ட்ஸ். ஸோ இந்த கீவேர்ட் டைப் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ப்ரிஃபரபிள். ஏன் அப்படின்னா லாங் டைம் கீவேர்ட் அப்படின்றது மோர் ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். யூசர்ஸுக்கு என்ன தேவை அப்படின்றத அவங்க எக்ஸாக்டாக சர்ச் இன்ஜினில் தேடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் காட்டன் போலோ டிஷர்ட்ஸ் ஃபார் மென்ஸ் அப்படின்றத நான் சர்ச் பண்ணுறேன். ஸோ அவங்களுக்கு என்ன தேவை அப்படின்றத ரொம்ப தெளிவாக கொடுத்துருப்பாங்க.
ஸோ, இந்த மாதிரியான கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது, மிட் டெயில் கீவேர்ட்ஸ் மாரியோ, இல்லன்னா ஷார்ட் டெயில் கீவேர்ட்ஸ் மாரியோ டிராஃபிக் வந்து அதிகமா இருக்காது. இங்க ஆவரேஜான சர்ச் டிராஃபிக் வந்து கிடைக்கும். அதே மாதிரி கீவேர்ட்ஸ்க்கான காம்படிஷனும் கம்மி தான். ஸோ, அதனால நீங்க சர்ச் இன்ஜின்ல ஈஸியா ரேங்க் ஆக முடியும். ஸோ, இப்ப கீவேர்ட்ஸ் ரிசர்ச்னா என்ன அப்படின்றது தெரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. இல்லன்னா கன்சல்டிங் ட்ரெய்னிங் எதுவும் நீட் இருந்ததுன்னா, ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.